எபிரேயர் 12:14 யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரே தரிசிப்பதில்லை. நாட்கள்ல நம்ம எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். சமாதான குறைவு நம்ம வாழ்க்கையில வரும், நம்ம மனுஷர் தான். ஆனாலும் அப்பப்ப நம்மளோட ஜீவியத்தை சமாதானமாய் நம்ம வைத்து கொள்ள வேணும். ஒரு நிமிடம் சமாதானம் இல்லாம நம்மளால் இருக்க முடியாது. நம்ம மனதுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கும், சமாதானமே இருக்காது. அதுபடினால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில வரும். உங்களோட சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரே இயேசு வரப்போகிறார். பரிசுத்தம் உள்ளவங்க தான் அவரோட சமூகத்துல போக முடியும். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தனை தொழுது கொள்ளுங்க சொல்லிங்க. பரிசுத்தமான நாட்கள்ல பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரணும். நம்மளை எங்க போனாலும் நம்ம காட்ட வேணும். நம்ம நில முகத்தை பார்க்கும்போது அகத்தின் அழகு வெளியில தெரியும். சொன்னி ஒரு விசுவாசியா, ஆண்டவர் பிள்ளையா பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாம ஒரு பெண்ணு நம்மளது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். உலகத்தில் இருக்கும் போதே நம்மளோட கரைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணி சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் ஆண்டவரே, நைட்டு படுக்கும் போது கூட ஆண்டவரே, வாழ்க்கையில் என்ன குறைவுற்றங்கள் இருந்தாலும் நீர் எனக்கு மன்னி. மனுஷர் தான், விலையினர் உள்ளவர்கள் தான், குறையுள்ளவங்கள் தான். ஆனாலும் நம்மளை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்மளோட குறைவுகள் குற்றங்களை மன்னிக்கிற தேவன். ஆனபடினால கர்த்தர் சொல்றார், யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரே. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை நம்ம தொழுது கொள்வோம். இந்த நாட்கள்ல நம்ம பரிசுத்தம் தேவை. இந்த நாட்கள்ல நம்ம ட்ரெஸ்ல பரிசுத்தம் இல்ல, அது வெள்ளையை உடுக்கலாம், எந்த கலர்ல உடுக்கலாம். ட்ரெஸ்ஸை உடுத்ததுனால பரிசுத்தம் இல்லை. நம்மளோட உள்ளான நிலவரத்தில் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்மளே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வரும்போது பரிசுத்தமுள்ளவர்களே தான் அவரோட சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆனபடினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பரிசுத்த வேணும். பரிசுத்தத்துக்கு கண்ணியமான எல்லா காரியங்களையும் இந்த நாட்கள் நம்மளை விட்டு எடுத்து போட்டு, இயேசுவானவர் எப்படி இங்க இருந்தாங்க, சாந்தம் மனதாழ்மையா இருந்து அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினாங்க. அவரோட வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். அவர் எப்படி இருந்தார் அதே போல மாறும்படி தான் நம்ம இந்த கோலத்தை நம்ம எடுத்தோம். ஆனபடினால் இந்த நாட்கள் இயேசுக்குள்ள பரிசுத்தம் நமக்கு தேவையா இருக்குது. பரிசுத்தத்து கன்னியமான எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆண்டவரே, பரிசுத்தத்து கன்னியமான எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டு நீர் எப்படி பரிசுத்தமாயிருந்தீரோ அதே மாதிரி என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்.